ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஆப்பில் இப்போது இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கினா நமக்கு பேமெண்ட் வருமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹெச்பி அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஆப். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது பேமெண்ட்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ பேமெண்ட் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது, பேமெண்ட் ரிசீவ் ஆகலை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது 3000 ப்ராடக்ட்டு, 10,000 ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். அப்போ தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும், இல்லைனா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட்லாம் நம்ம பை பண்ணணும். அதாவது இந்த ப்ராடக்ட் நம்ம 3000 கொடுத்து நம்ம வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா பேமெண்ட் வராது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினாலும் உங்களுக்கு பேமெண்ட் வராது. சரியா? அதாவது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க ஆஃபர் ப்ராடக்ட்டை வந்து லான்ச் ஆனதுமே நீங்கள் பேமெண்ட், அதாவது ப்ராடக்ட் பை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அதாவது ப்ராஃபிட் எடுத்ததுலேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதாவது லாஸ்ட் நேரத்தில் அவங்க அதாவது ஆஃபர் ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆஃபர் விட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது க்ளோசிங் ஸ்டேஜ்னு அர்த்தம். எந்த ஒரு ஆப்லையுமே சரியா? அதாவது லாஸ்ட் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸ் இல்லை 1 வீக்லேயே நமக்கு கொடுக்குறதா இருந்தா அப்படின்னா அது க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹெச்பியில் வந்து ப்ராடக்ட் லான்ச் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து ப்ராடக்ட் பை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அந்த ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இப்போ பேமெண்ட் வராது, ரிசீவ் ஆகிறது பெண்டிங்கில் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் ப்ராடக்ட்லாம் அந்த ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் பை பண்ணிங்க. இப்போ நீங்கள் 3000 ப்ராடக்ட் பை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். 10,000 ப்ராடக்ட் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் 25,000 பேமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பேமெண்ட் வரும். 16,000 பேமெண்ட் ப்ராடக்ட் பை பண்ணிங்கன்னா தான் ஒரு 25,000 மேலே பேமெண்ட் இருந்துச்சுன்னா வரும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நம்பி நீங்கள் பை பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு பேமெண்ட் வராது. அதாவது 3000 அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம், பேமெண்ட் வருமானு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்கள் லாஸ்ட் அமௌண்ட், நீங்கள் போடுற அமௌண்ட்டு உங்களுக்கு லாஸாக தான் ஆகும். அதனால் நீங்கள் ஹெச்பி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? அதாவது பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னாலே அவ்வளோதான், முடிஞ்சிச்சே தவிர மற்றபடி இவங்க வந்து பேமெண்ட் பெண்டிங்கை கிளியர் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் கார்டு, டேக்ஸ் கார்டு, இது வந்து டேக்ஸ் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. சில ஆப்பில் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கும், சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. சரியா? சர்டிஃபிகேட் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்லாம் பெண்டிங்கில் இருக்கும்னு சொல்லிட்டு பேமெண்ட்லாம் பெண்டிங்கில் வந்து இருக்கிறத வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. 24 ஹவர்ஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஃபேக்கு தான். சரி, அது மாதிரி இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க டெலகிராம் சேனலில் வேறு ஆப் லிங்க்கோ வேறு ஏதாவது புதுசாக நாங்கள் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு 3 மந்த் இல்லை ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க, நீங்கள் போட்ட ஹெச்பியில் லாஸ் பண்ண அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் அதில் இருந்து ரீகவரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு புதுசாக லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக லாஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா அதில் ஸ்டார்டிங் ப்ராடக்ட் வந்து 1600 1500 மேலே தான் இருக்கும், இல்லைனா 700 கிட்ட 700 மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற ஆப்பில் புதுசாக ஒரு ஆப்பை வந்து லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணுங்க சொன்னால் அது வந்து அதிகபட்சமாக ஒரு 15 நாள் ஒரு 20 நாளுக்கு மேலே வராது, அது க்ளோஸ் ஆகிடும். சரியா? என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் இந்த பே டேக்ஸுங்கிற இந்த ப்ராடக்ட்லாம் வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஹெச்பி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அதனால் நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் பை பண்ண வேண்டாம். இந்த ப்ராடக்ட்லாம் பை பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படிங்கிற நம்பி நீங்கள் புதுசாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா? அது மாதிரி ஓல் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த காஃபி ப்ராடக்ட் இருக்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி கொக்கோ கோலான்னு ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இந்த லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப்பில் வந்து இந்த ஆப்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா? நிறைய ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ரிவ்யூ பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். யாராச்சும் ஹெச்பி வந்து லாங் டேர்ம் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லிவிடுங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ஆப்பில் பேமெண்ட் வருது வரல அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.